அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம இந்த இஃப்தாருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸும் மெதுவடையும் செய்கிற போகிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மெதுவடையும் சாத்துக்குடி ஜூஸும் நான் வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல் நான் உளுந்து ஊற போடுறேங்க. உளுந்து தான் போட்டிருக்கேன். 1 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கு. பச்சை அரிசி, முழு அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு மேஜை கட்டி போட்டிருக்கேன். இது போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மொத்தம் 1.5 மணி நேரம் கணக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வடை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிடலாம். தண்ணியெலாம் வடிகட்டி நல்லா அரைச்சிடுவோம். தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இஞ்சி ஒரு துண்டு போடுறேன். உப்பு அதிலே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அரிசி, உளுந்து, இஞ்சி 3 சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். வெள்ளாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இருக்கும், அது போடுறேன். கருவேப்பிலை ஒரு 10 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். மல்லி இலையும் கொஞ்சம் போடுறேன். பச்சை மிளகா 1 வெட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி உப்பு வந்துருக்கு பாருங்கள். அது முதல்ல தட்டி போடுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ அடுத்தது நான் போடும்போது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எப்படி வருது பாருங்கள். மெதுவாக சாஃப்டாக இருக்கும் வடை. இப்படி இருந்தால் நீங்கள் உளுந்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது எப்படி தட்டி போடுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீஸ் மாதிரி வச்சுருக்கேன். அதை என் தண்ணியை தொடச்சிக்கணும். எலுமிச்சம் அளவுக்கு நம்ம மாவு அள்ளி வச்சுக்கணும். அடுப்பில் ஹோல் போட்டுக்கிட்டு இதுவாக எடுத்து எண்ணெயில் விடணும். எண்ணெயில் விடும்போது இப்போ கவனமாக விடணும், இல்லாட்டி கையில் தேய்ச்சிரும் எண்ணெய். போட்டு 2 நிமிஷம் திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா முருவலாகிடுச்சு. எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது சாத்துக்குடி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். சாத்துக்குடி பாருங்கள், நல்லா தோல் எடுத்து இந்த மேலே உள்ள வெள்ளை தோலையும் நான் எடுத்துட்டேன். நல்லா சுத்தமாக எடுத்துக்கணும், இல்லாட்டி கசப்பு இருக்கும். நடுப்புற உள்ள இந்த வெள்ளை தண்டு மாதிரி இருக்குங்களோ அதையும் எடுத்துடணும், அதுலேயும் கசப்பு இருக்கும். விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். எலுமிச்சம்பழம் 1 சின்னது வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் போட்டு செஞ்சு பாருங்கள். நமக்கு லைட்டாக இனிப்பாகவும் கசப்பாகவும் புளிப்பாகவும் இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும்.
இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் 1 நல்லா அதையும் வெள்ளை தோல்லாம் எடுத்து சுத்தமாக தோல் இல்லாமல் நான் போடுறேன். விதையை எடுத்துடணும் கண்டிப்பாக. இப்போ ஜீனி வந்து ஒரு மேசை கண்டி போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இது ஆரஞ்சு பழம் இருக்கிறதுனால நம்ம பால் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். அரைச்சிட்டு வந்துருக்க பாருங்க. இப்போ வந்து பாருங்கள் மெதுவடை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு பழம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைட்டாக கசக்கும், லைட்டாக புளிக்கும், லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும். 3 கலந்து சுவையாக இருக்கும். மேலே உள்ளதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா நீங்கள் வடிகட்டிடுங்க. இப்போ நன்னாரி சர்பத் பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன். இது பைனாப்பிள் ஃப்ளேவரு. இது கொஞ்சம் ஊற்றிங்கங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இனிப்பு, கசப்பு, புளிப்பு 3 கலந்து சுவையாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி கூட இஃப்தார் இது நான் செஞ்சது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.